ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஒரு 3 கேட்டகரியில் இருக்கலாம். பணம் நம்ம சம்பாதிக்கலாம், இல்லை அந்த பணம் நமக்கு சம்பாரித்து கொடுக்கலாம், இல்லை நம்ம அந்த பணத்துக்கு சம்பாரித்து கொடுக்கலாம். ஸோ பணம் நம்ம சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறது. பணம் நமக்கு சம்பாரித்து கொடுக்குறது அப்படிங்கிறது நம்ம சேர்த்து வச்சுட்டு, அந்த சேர்த்து வச்சதன் மூலயமா ஒரு வருமானத்தை ஈட்டுறது. 3வது கேட்டகரி, சம்பாதிச்ச பணத்தை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணாமல் இன்னும் ஃபர்தராக கடனை வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி கட்டுறதுக்காக உழைச்சி அந்த வட்டியை கட்ட வேண்டியது. இந்த 3 கேட்டகரியில் தான் பொதுவாக யாராவது ஒருத்தர் ஃபாலோ ஆவாங்க. சேவிங்ஸ் அப்படிங்கிறது வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் அப்படின்னா, அத்தியாவசியம்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடும். எங்கே ப்ரோ வாங்குகிற சம்பளத்தில் அதுலேயே கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்குது செலவுக்கு, நீங்கள் சேவ் வேறு பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எதாவது சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு 6 வீடியோவை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறமா 7வது வீடியோ சேவிங்ஸை பற்றி நான் பேசுகிறேன். சேவிங்ஸை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர் உங்களுக்கு 4 பசங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க. அந்த இடத்துல அவங்கள சாப்பாட்டுக்கு மொத்தமாகவே 4 இட்லி கிடைக்குது. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வேணாம், அந்த 4 பேருக்கு வேணும்னு கொடுப்போம் இல்லையா? அந்த சூழ்நிலையிலையும் அந்த 4 இட்லியில் 3 இட்லியை பிரித்து அந்த 4 பேருக்கு கொடுத்துட்டு மீதி இருக்க ஒரு இட்லி எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலைக்கு அந்த 4 பேருக்கு 4 துண்டாக போட்டு கொடுக்கலான்ற அளவுக்கு யோசிக்கணும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அத்தியாவசியமான ரிக்குவயர்மெண்ட்டு இருக்கிற பட்சத்துலேயும் கூட அதுலேருந்து ஒரு பார்ட் எடுத்து சேவிங் பண்ண ஆரம்பிக்கிறது தான் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமே தவிர, நம்ம சம்பாதிச்சு நம்ம தேவைக்கு அதிகமாக சம்பாதிச்சதுக்கு அப்புறமா சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா சேவ் பண்ண முடியவே முடியாது. அப்படி சேவ் பண்ண ஆட்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்.